ஹாய் ஹலோ வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? புதுசாக இந்த வீடியோவில் பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம். புதுசாக அந்த சேனல் வரைக்குனாக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இன்றைக்கி நம்ம ஒரு புது ப்ராடக்ட் பார்க்க போகிறோம். எப்படி இருக்குனாக்க நல்லா பூம் பூம் சவுண்டு வர ஒரு விஷயந்தான். வாங்க பாக்ஸ் ஓப்பன் பண்ணி உள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். நல்லாவே பேக் பண்ணி நல்லா கொடுத்துருக்காங்க. நம்ம இங்கே சவுதியில் இருக்கிற நூன் ஆன்லைன் ஷாப்பில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இதுதான் அந்த பாக்ஸு. ஸோ பாருங்கள். ஸோ நம்ம இம்பேக்ஸ்ன்ற பிராண்டில் இருந்து சவுண்ட் சிஸ்டம் வாங்கியிருக்கோம். ட்ராலி ஸ்பீக்கர் இது. என்னோடய மாடல் TS4001A. ஸோ இது வந்து 2 years வாரண்டியில் இருக்குது. SD கார்டு போட்டுக்கலாம், USB, அப்புறம் FM ரேடியோ, ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஒயர்லெஸ் மைக்கு இருக்குது. ஸோ அதை எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். உள்ள பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஆக்ஸ் கேபிள் கனெக்டிவிட்டி இருக்குது. அப்புறம் MP3 MP4 சப்போர்ட் இருக்குது. அல்ட்ரா சவுண்ட் பர்ஃபார்மன்ஸ். ஸோ இதனோட இது பார்த்திங்கனாக்க 800 வாட்ஸு PMP1 சொல்கிறாங்க. ஸோ இதை நம்ம ரேம்ஸில் கன்வெர்ட் பண்ணாக்க 80 ரேம்ஸ் வரும். ஸோ நல்ல ஒரு ரிவ்யூ இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால தான் இங்கே போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு இந்த ப்ராடக்ட் சூஸ் பண்ணியிருந்தோம். சைஸு காம்பேக்டான சைஸு. ஸோ இதுதான் ஸ்பீக்கராக இருந்தால் இதுக்கான ரிமோட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்ஸ் கேபிள், இதுக்கான சார்ஜரும் கொடுத்துருக்காங்க. இது ஒரு சார்ஜரும் சேர்த்து கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயம். ஸோ இதுதான் சார்ஜர் வந்து பார்த்தீங்கன்னாக்க 5 அவுட்புட் வந்து 1 ohmஸில் இருக்குது. ஸோ அடுத்து வந்துட்டு இதனோட ரிமோட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ரிமோட் வந்து நம்ம நார்மல் பேட்ரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி பேட்ரி. ஸோ நம்ம வாட்ச் பேட்ரிக்கும் அந்த மாதிரி பேட்ரி யூஸ் பண்ணுறது. ஸோ நல்லாவே இருக்குது ரிமோட்டு. ஸோ இதான் அதனோட ரிமோட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்க இதுக்கு சார்ஜ் பண்ணுறதுக்கான Type-C கேபிள் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஒரு நல்ல விஷயம். USB கொடுக்காம Type-C கொடுத்துருக்காங்க. மைக்ரோ USB கொடுக்காம Type-C கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயம். ஓகே, நெக்ஸ்ட்டு இதுக்கான மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதையும் நம்ம வச்சிடலாம். ஸோ கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல் தான். மேனுவலுங்கிறது அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு இதுதான். ப்ளஸ் வாரண்டி கார்டு சேர்த்தும் இருக்குது. வாரண்டி கார்டு இது கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் நீங்கள் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்க பாக்ஸ் ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணது இதுதாங்க ஸ்பீக்கர். நல்ல 8 இன்ச்சு ஸ்பீக்கர் இது. ப்ளஸ் லைட் ஆப்ஷனாக இருக்குது. உள்ளேயே நம்ம மியூசிக் ஆன் பண்ணும்போது லைட்டும் சேர்த்து வரும். இதனோட சைஸு 8 இன்ச்சு ஸ்பீக்கர் சைஸு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க இம்பெக்ஸ் பிராண்டு. இதனோட மாடல் நம்பர் இதுதான் மாடல் நம்பரு. மைக் இன் போட்டுக்கலாம். ஒயர்லெஸ் மைக்லேயும் இருக்குது, பின் மைக்லேயும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்ஸ் கேபிள் மைக்லேயும். இது வந்து ஆக்ஸ் கேபிள் ஃபார் மியூசிக்கு. மைக்ரோ யூஎஸ்பி போட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து மைக்ரோ SD கார்டு கொடுத்துருக்காங்க. இது பாஸு, ஆன் ஆஃபு, இது எல்லாமே. ஆன் ஆஃப் பட்டன் வந்து நம்ம வால்யூம்லேயே ஜஸ்ட்டு ஒரு ப்ரெஸ் பண்ணாக்க ஆன் ஆகும், ஆஃப் ஆகும். ஸோ அவ்வளோதான். இதுன்னு வந்து பேட்ரி பேக்கப் இருக்குங்க. இதனோட பேட்ரி எவ்வளோ ஸ்ட்ரென்த்துன்னு பார்த்தீங்கன்னாக்கா 1800 mAh பேட்ரி ஸ்ட்ரென்த்து. நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு சிஸ்டம் தான். இது வந்து சைட் வியூ பார்த்தீங்கன்னா ஓகே. இது வந்து பேக்கில் வந்து நமக்கு மைக் வந்து செட் பண்ணி வச்சுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டும் இருக்குது. ஸோ இதுதான் ஒயர்லெஸ் மைக்கு. இதுக்கு வந்து பேட்ரி போட்டுட்டால் ஒயர்லெஸ் யூஸ் ஆகும். இது நல்லா குவாலிட்டியாக இருக்குது. இது பாருங்கள், ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் ஓப்பன் பண்ணிட்டு நம்ம நார்மல் வாட்ச் பேட்ரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த பேட்ரி போட்டு யூஸ் பண்ணலாம். நல்ல கனெக்டிவிட்டி எல்லாமே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, ஓகேவா. இது வச்சுக்கோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பொருள் காசு கொடுத்து வாங்குறது மட்டும் இல்லை, அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்றப்பெல்லாம் நமக்கு லைஃப் வரும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ வந்து மைக்கு அது மாதிரி பின்னாடி வச்சிட்டோம். ஸோ இது வந்து ஃப்ரண்ட் வியூ ஓப்பன் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு இப்போ ஆன் பண்ணிக்கிறோம். ஸோ ஆன் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து ஆன் பண்ணதும் உங்களுக்கு LED டிஸ்பிளே இருக்குது. ஸோ இது ஒரு சின்ன சைஸாக இருந்தாலும் அட்லீஸ்ட் நம்ம பார்த்துக்கிற அளவுக்கு ஒரு சின்ன சைஸு. இது மாதிரி தான் லைட்டு வரும். ஸோ நம்ம மியூசிக்கு போடும்போதும் இது மாதிரி லைட்டு கனெக்ட் ஆகிடும். சரி, ஓகேங்களா. இது நெக்ஸ்ட்டு வந்து சவுண்டு குவாலிட்டி எப்படி இருக்குங்கிறது வீடியோவில் பார்ப்போம். ஸோ இப்படி தாங்க நமக்கு மியூசிக் ஏற்றாப்புல லைட் வந்து சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ
பாருங்கள். பார்த்தீங்களா, சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்குது, நல்லாயிருக்கும் சவுண்டு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனல் நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள்.